ஹலோ ஆல். இன்னைக்கு முள்ளங்கியோட அந்த கீரை தண்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த தண்டும் கீரையும் வச்சு தான் ஒரு சட்னி செய்ய போகிறேங்க. சட்னி துவையல் எப்படி வேணால் சொல்லலாம். இதை ஃபஸ்ட்டு முள்ளங்கிலேருந்து இப்படி தனியாக எடுத்துக்கிட்டோங்க. தனியாக எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி ரொம்ப பழுத்த கலரில் இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்துடுறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மட்டும் சேர்த்துப்போம். இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த முனையை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இது வேண்டாங்க. எல்லா கீரையோட இதுவையுமே எல்லா தண்டில் இருக்கிறதையுமே இந்த இந்த கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா? இதை மட்டும் வெட்டி எடுத்து போட்டுடலாங்க. மற்றதெல்லாம் பொடிசாக வெட்டிப்போங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி இந்த தண்டையும் சரி கீரையும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கீரை இல்லாமல் வெறும் இந்த தண்டு மட்டும் இருந்தால் கூட வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த முள்ளங்கி கீரை தண்டோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, நல்லா ஒரு பெரிய கைப்பிடி புதினா, ஒரு பெரிய கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து தாங்க அந்த சட்னி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை வதங்கின பிறகு புதினா போடணுங்க. புதினா கொஞ்ச நேரத்தில் வதங்கிடும். கொத்தமல்லி போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாங்க. கொத்தமல்லி போட்டு பரட்டிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இது மூணுத்தையும் எடுத்த பிறகு அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த தண்டு கீரையை வதக்கி எடுத்துக்கணுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக வதக்கினா போதுங்க. இது லைட்டாக கீரை வதங்கி கலர் மாறின பிறகு இந்த தண்டு நறுக்குன்னு தாங்க இருக்கும். ரொம்ப சாஃப்டாக வேகாது. இது இப்படி தாங்க இருக்கும். 5 நிமிஷம் வதக்கிட்டு இதையும் எடுத்துடலாங்க. ரெசிபிக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் நான் கடாயில் ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்கினேங்க. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு முழு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது செவந்து வறுத்து வந்த பிறகு இதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பூண்டு போட்டு இந்த மாதிரி கலர் மாதிரி ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் புளி போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இந்த சின்ன சைஸ் புளியவும் பூண்டோடு போட்டு ஃப்ரை பண்ணி இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாங்க. அதன் பிறகு இந்த தேங்காய், ஒரு பெரிய கைப்பிடி தேங்காவை அந்த கடாயிலே 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி இது மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச இந்த தண்டு, முள்ளங்கி தண்டு கீரை, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. மிக்சி ஜாரில் இந்த தேங்காவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. தேங்காவை சேர்த்த பிறகு இந்த முள்ளங்கி தண்டு கீரை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் வதக்கி வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் புளி, காஞ்ச மிளகாய், இந்த பூண்டு, ஃபஸ்ட்டு இதையெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா ஃபைனாக அரைச்ச பிறகு லாஸ்ட்டாக இந்த வறுத்து வச்ச பருப்பை லாஸ்ட்டாக சேர்த்து அரைக்கணுங்க. ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இந்த பருப்பை சேர்த்துப்போம். இதில் எல்லாம் நல்லா நைஸாக அரைஞ்ச பிறகு லாஸ்ட்டாக அந்த பருப்பை சேர்த்துக்கணுங்க. பருப்பு கொஞ்சம் கொரகொரப்பாகி மிக்ஸ் ஆகி அரைகிற அளவுக்கு அரைச்சிக்கலாங்க. எல்லாத்தையும் அரைச்சி ஒரு சின்ன பவுலுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், பருப்பு அங்கங்கே சின்னதாக நரன்னு தெரியுது. அப்படி அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் கடுகு, சீரகம், உளுந்து சேர்த்து தாளித்த தாளிப்பை சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சட்னி ஃபினிஷ். நல்லா வந்திருக்குங்க. இன்றைக்கி எனக்கு கெட்டியாக வேணும் அப்படின்றதுனால நான் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அளவாக தண்ணி சேர்த்து செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து செஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதில் இந்த தண்டு கீரை சேர்த்துருக்கோன்றதே கண்டுபிடிக்க முடியாது. புதினா சட்னி டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.